Morning students, today we are going to start our new chapter 15 in 12th computer science, data manipulation through SQL. SQL means structured query language. With the help of structured query language we can create a database and we can create table in it. We can add rows, update, delete, query, whatever we can do in SQL. And in this lesson in particular we are going to do all this with the help of a Python script. We are going to create database and do all the modifications inside a database with the help of Python script. First, database introduction kuduthirukanga. Database is an organized collection of data. The term database can refers to the data themselves or to the data management system. இதெல்லா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். டேட்டாபேஸ்ங்கிறது டேட்டாவையும் ரெஃபர் பண்ணுது, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமையும் ரெஃபர் பண்ணுது. The database management system is a software application for the interaction between user and the database. யூசருக்கும் டேட்டாபேஸையும் கனெக்ட் பண்ணுற இன்டர்மீடியரி தான் யார்? டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். யூசர் டோன்ட் ஹாவ் டு பி ஹியூமன் யூசர். இந்த யூசருங்கிறது ஹியூமன் யூசராக இருக்கணுங்கிற எந்த ஒரு கம்பல்ஷனுமே கிடையாது. தே கேன் பி அதர் அப்ளிகேஷன்ஸ் ஆஸ் வெல். ஒரு அப்ளிகேஷன் மூலியமாக டேட்டா பேஸில் இருக்கிற டேட்டாவை வாங்கணும் அப்படின்னம்னா அதுவும் பாசிபிள். ஸோ யூசருங்கிறது ஹியூமன் யூசராக இருக்கணும்னு நோ நீட். அது ஏதோ ஒரு அப்ளிகேஷனாக கூட இருக்கலாம். We will learn how to Python program can interact as a user of an SQL database. Python program யூஸ் பண்ணி எப்படி ஒரு database கூட interact பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா SQLite. SQL கிடையாது, SQLite. It is a simple relational database system which saves its data in regular data files or even in the internal memory of the computer. ஒரு நார்மல் டேட்டா ஃபைலை நம்மளோட டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். இட் இஸ் டிசைன் டு எம்படட் இன் அப்ளிகேஷன். வேறு ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே இருந்து வேலை செய்கிறது தான் எம்பட் பண்ணுறது. ஸோ நம்ம பைத்தானுக்குள்ளே SQLite ஒர்க் பண்ண போகிறோம். இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் ஏ செப்பரேட் டேட்டாபேஸ் சர்வர் ப்ரோக்ராம். தனியாக ஒர்க் பண்ணாமல் ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளேருந்து இது ஒர்க் பண்ண போகுது. தனியாக ஒர்க் பண்ணுறது இது MySQL, ஆரக்கிள்லாம் வந்து செப்பரேட் டேட்டாபேஸ் சர்வர் ப்ரோக்ராம். இந்த SQLite வந்து பைத்தானுக்குள்ளேருந்து ஒர்க் பண்ண போகுது. ஸோ SQLite இஸ் அ ஃபாஸ்ட், ரிகரஸ்லி டெஸ்டட், நல்லா தரோலி டெஸ்டட், எந்த எரரும் இல்லாதது, ஃப்ளெக்சிபிள், மேக்கிங் இட் ஈஸியர் டு ஒர்க். பைத்தான் ஹேஸ் அ நேட்டிவ் லைப்ரரி ஃபார் SQLite. ஸோ நமக்கு தெரியும் SQLiteன்னு ஒரு மாடியூல் பைத்தான் கிட்ட இருக்குது, பில்டின் மாடியூல். ஸோ அதை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டோம்னா we can execute all the commands of SQL. 3 steps இருக்குது. First என்ன பண்ணணும், we have to import the SQLite 3 module. So what we have to import? SQLite 3. Next என்ன பண்ணணும்னா create a connection using connect method and pass the name of the database file. ஸோ நம்ம நார்மலாக என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு க்ரியேட் டேட்டாபேஸ்னு கொடுப்போம். அடுத்த லைனில் யூஸ் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணி அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லுவோம். இங்கே என்ன பண்ண போகிறோம்னா கனெக்ட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி டேட்டாபேஸ் ஃபைலோட நேம் அதில் பாஸ் பண்ண போகிறோம். கனெக்டிங் டு a database in step 2 means passing the name of the database to be accessed. எந்த database file access பண்ண போகிறோமோ அதை இதில் பாஸ் பண்ண போகிறோம். If the database already exists, connection will open the same. Otherwise Python will open a new database file with the specific name. நம்ம பாஸ் பண்ணுற ஃபைல் நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆயிருந்துச்சுன்னா அதையே யூஸ் பண்ணிக்கும். ஆல்ரெடி அந்த ஃபைல் நேம் இல்லைன்னா ஒரு புது டேட்டாபேஸ் ஃபைலை பைத்தன் கிரியேட் பண்ணிக்கும் யூஸிங் த கனெக்ட் மெத்தட். And third one is set cursor object. Cursor equal to connection.cursor. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா cursor in step 3 it is a control structure used to traverse and fetch the records of the database. traverse அப்படின்னா டேட்டாபேஸ்க்குள்ளே போய் எல்லா வேலையும் செய்கிறது என்னது, கர்சர் அப்படிங்கிறது தான். தட் இஸ் எ கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். கர்சர் இஸ் எ கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அந்த டேட்டாபேஸ்க்குள்ளே போய் எல்லா கமெண்ட்ஸையும் எக்ஸிக்யூட் பண்ணி தேவையான ரெக்கார்ட்ஸை ஃபெச் பண்ணிட்டு வர்றது கர்சர் மெத்தட். ஸோ ப்ரோக்ராம் பார்க்கும்போது நமக்கு இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கர்சர் ஹேஸ் அ மேஜர் ரோல் இன் ஒர்க்கிங் வித் பைத்தன். All the commands will be executed using cursor object only.
ஸோ எல்லா கமாண்ட் SQL கமாண்ட் நிறைய கமாண்ட் இருக்கு இல்லையா, அந்த கமாண்ட் எல்லாமே கர்சர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ திஸ் லெசன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. சரியா, எக்ஸாமில் கண்டிப்பாக 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் இட் கேர்ஃபுல்லி, clearly. To create a table in the database, create an object and write the SQL command in it. First ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கணும் அண்ட் அதுக்குள்ளே தான் SQL கமாண்ட் எழுதணும். நம்ம ப்ரோக்ராம் பார்க்கும்போது we will explain it in clear. For executing the command, use the cursor method. எந்த SQL கமாண்ட் எழுதியிருந்தாலும் கர்சர் மெத்தட் மூலியமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும், எக்ஸிக்யூட் பண்ண முடியும். For executing the command, use the cursor method and pass the required SQL command as a parameter. So உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா, see create table அப்படிங்கிறது ஒரு கமாண்ட், அது ஒரு பேராமீட்டராக பாஸ் பண்ணுறோம். அண்ட் எக்ஸிக்யூட் கர்சர் மெத்தடில் எக்ஸிக்யூட்னு கொடுத்தோம்னா தான் அது என்ன எக்ஸிக்யூட் ஆகும். ஹியர் ட்ராப் டேபிள் அப்படிங்கிற ஒரு SQL கமாண்ட் இது கர்சர் ஆப்ஜெக்ட் மூலியமாக தான் இதை என்ன பண்ண முடியும், எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஆல் த SQL கமாண்ட்ஸ் கேன் பி எக்ஸிக்யூட்டட் யூஸிங் த கர்சர் ஆப்ஜெக்ட். கர்சர் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி தான் எல்லா SQL கமாண்டையும் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். Any changes made in the value of the record should be saved by the command commit before closing the table connection. ஸோ ஒரு டேபிளோட கனெக்ட் பண்ணிடுறோம், கனெக்ட் பண்ணிவிட்டு எல்லா மாடிஃபிகேஷன்ஸும் பண்ணுறோம். பண்ணினதுக்கப்புறமேட்டு அது பர்மனெண்ட்டாக சேவ் ஆகணும்னா என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும், கமிட். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா. த கமாண்ட் கமிட் இஸ் டு சேவ் த டேட்டா பேஸ். ஸோ அந்த கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கமிட் கொடுத்தோம்னா நம்ம பண்ணின மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாமே சேவ் ஆகிருக்கும். How to create database using SQLite. பைத்தனில் SQLite யூஸ் பண்ணி எப்படி ஒரு database create பண்ணலாம். We already know. First என்ன பண்ணணும், SQLite 3 அப்படிங்கிற மாடியூலை இம்போர்ட் பண்ணிக்கணும். Then we have to give connection to the database. Connection equal to SQLite 3.connect. கனெக்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டேட்டாபேஸ் ஃபைல் நேம் தரணும். இந்த ஃபைல் நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆயிருந்துச்சுன்னு கனெக்ட் பண்ணிக்கும், இல்லைன்னா இட் வில் கிரியேட் அ நியூ ஃபைல் யூஸிங் திஸ் கமாண்ட். ஸோ இப்போ டேட்டாபேஸோடு நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு, எல்லாமே இதில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட், எல்லா வேல்யூஸும் இதில் ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். எப்படி க்ரியேட் பண்ணுறோம், கனெக்ஷன் டாட் கர்சர் function call பண்ணோம்னா it will be an object. This cursor will be an object for the connection. ஓகேவா, கர்சர் ஃபங்க்ஷனை கால் பண்ணோம்னா இது ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும் இந்த வேல்யூக்கு. இந்த 3 lines ரொம்ப ரொம்ப important. We will use these 3 lines in all the program. You have to remember it. First SQLite 3 import பண்ணிக்கணும், and then you have give connection to the database, and then ஒரு cursor object create பண்ணணும். In the above example, a database with the name academy would be created. So already exist ஆகல அப்படின்னா academyங்கிற நேம்ல ஒரு database file create ஆயிடும். It's similar to the SQL command create database academy. நம்ம அங்கே command promptல என்னன்னு தருவோம், create database file name தருவோம் இல்லையா, அதே மாதிரி தான் அதை தான் இங்கே பண்ணோம். இங்கே create ஒரு database பண்ணோம். SQLite 3.connect is again used in some program. Connect command just opens the already created database. Connect command என்ன பண்ணும், create on a database ஓட connect பண்ணிக்கும், open பண்ணிடும். ஸோ ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். அந்த டேட்டாபேஸ்க்குள்ளே என்ன பண்ணணும், நம்ம இப்போ ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணணும். After having created an empty database, you will most probably add 1 or more tables to this database. ஒரு டேட்டாபேஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், 1 or more table க்ரியேட் பண்ணிக்கலாம். அதோட சின்டாக்ஸ் என்ன, யூஸ்வல் சின்டாக்ஸ் தான். க்ரியேட் டேபிள் நேம், உள்ளே என்னென்ன காலம்ஸ் வரணும், ரோல் நம்பர் அது இன்டீஜராக இருக்கணும், ஸ்டூடெண்ட் நேம் வேர்கேராக இருக்கணும், கிரேட் கேரக்டர் அது எத்தனை டிஜிட் இருக்கணும், ஜெண்டர் கேரக்டர் 1, ஆவரேஜ் அது ஃப்ளோட்டாக இருக்கலாம், பர்த் டேட்டுங்கிற இதாக இருக்கலாம். அண்ட் ப்ரைமரி கீ, இது ப்ரைமரி கீன்னு கொடுத்துருக்கோம். எதை ப்ரைமரி கீன்னு கொடுத்துருக்கோம், ரோல் நம்பரை ப்ரைமரி கீன்னு கொடுத்துருக்கோம். ப்ரைமரி கீன்னு நம்ம ஆல்ரெடி என்னென்னு படிச்சிருக்கோம் இல்லையா. ப்ரைமரி கீனா வேல்யூஸ் வில் நாட் பி ரிப்பீட்டட், யூனிக் வேல்யூஸ் இருக்கும் அதில்.
This is the way somebody might do it in a SQL command shell. Of course we want to do this directly from Python. இதை நாம் என்ன பண்ணுவோம், SQL command promptல இப்படி கொடுப்போம். பைத்தன்ல என்ன தரலாங்கிறத பார்ப்போம். To be capable to send a command to SQL or SQLite, we need a cursor object. ஸோ ஒரு SQL கமாண்டை பைத்தனில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா ஒரு கர்சர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். Usually a cursor in SQL and database is a control structure to traverse over the records in a database. டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆகிருக்கிற ரெக்கார்டு ஒரு ரோவை தான் நம்ம ஒரு ரெக்கார்ட்னு சொல்கிறோம். அந்த எல்லா ரெக்கார்ட்லேயும் போய் செக் பண்ணிட்டு வரத்துக்கு நமக்கு என்ன தேவை, கர்சர் ஆப்ஜெக்ட் தேவை. கர்சர் ஆப்ஜெக்ட் இஸ் அன் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் யூஸ்டு டு ட்ராவர்ஸ் அக்ராஸ் த ரெக்கார்ட்ஸ் இன் எ டேட்டாபேஸ். It is used for fetching the result. நாம் இப்போ வந்து get a record where age greater than 18 அப்படின்னு கேட்டோம்னா அந்த ரெக்கார்டை வாங்கிட்டு வரத்துக்கு கூட நமக்கு என்ன தேவை, cursor object தேவை. Cursor is used to perform all the SQL commands. பைத்தான்குள்ள SQL command execute பண்ண definitely we need a cursor object. The cursor object is created by calling the cursor method of connection. Cursor object நாம் எப்படி கிரியேட் பண்ணலாம், cursor function கிரியேட் பண்ணலாம். cursor function மூலிமா cursor object கிரியேட் பண்ணலாம். The cursor is used to traverse the record from the result set. You can define a SQL command within triple quoted string in Python. SQL command நம்ம எதில் தரலாம், ட்ரிப்பிள் கோட்ஸ்குள்ளே தரலாம். ஏன்னா உள்ள நம்ம சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ் எங்கேயாச்சும் யூஸ் பண்ணியிருந்தோம்னா வெளியே நம்ம என்ன தரலாம், ட்ரிப்பிள் கோட்ஸ் தரலாம். The reason behind the triple quotes is sometimes the values in the table might contain single quotes or double quotes. டேபிளில் சிங்கிள் கோட்டட் வேல்யூ டபுள் கோட்டட் வேல்யூ இருக்கலாம். அதனால் நம்ம கமாண்டுக்கு என்ன தந்துடலாம், ட்ரிப்பிள் கோட்ஸ் தந்தோம்னா இட் வில் பி ஈஸி. முன்ன பார்த்ததே தான் SQL கமாண்ட் ஈக்குவல் டு ட்ரிப்பிள் கோட்ஸ் create student roll number serial student name grade gender average birth date னு கொடுத்துட்டு கோட்ஸை க்ளோஸ் பண்ணிடுறோம். In the above example, the employee number field as integer primary key. எதனா நம்ம primary key-யா கொடுத்துருக்கோம், சரி primary key roll number-ஐ நம்ம primary key-யா கொடுத்துருக்கோம். roll number என்னன்னு கொடுத்துருக்கோம், primary key-ன்னு செட் பண்ணியிருக்கோம். A column which is labeled like this will be இங்கே எம்ப்ளாயி நம்பர் கிடையாது, இங்கே கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், ரோல் நம்பர் தான் இது. இங்கே எம்ப்ளாயி நம்பர்னு மிஸ்டேக்னா கொடுத்துருக்காங்க. இந்த above example the roll number field is set as integer primary key-ன்னு செட் பண்ணியிருக்கோம். A column which is labeled like this will be automatically auto incremented in SQLite 3. SQLite 3ல ஒரு காலம்க்கு நம்ம primary key-ன்னு கொடுத்துட்டோம்னா அதுக்கு நம்ம வேல்யூ தரவே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும், அதிகமாகிட்டே இருக்கும். டு புட் இட் இன் அதர் வேர்ட்ஸ், இஃப் அ காலம் ஆஃப் அ டேபிள் இஸ் declared to be a primary key, then whenever a null will be used as an input for this column, the null will be automatically converted into an integer which will be one larger than the highest value so far used in that column. So primary key-ன்னு செட் பண்ணிட்டோம்னா அதுக்கு நம்ம வேல்யூ தரவே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணிக்கும், வேல்யூ செட் பண்ணிக்கும். எப்படி வேல்யூ செட் பண்ணிக்கும்னா அந்த காலம்லேயே இருக்கிற ஹையஸ்ட் வேல்யூவை விட 1 இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கும். இப்போ காலமில் வந்து 5 இருக்குது அப்படின்னா 1 இன்க்ரிமெண்ட் பண்ணால் 6 அப்படிங்கிற வேல்யூ அடுத்து செட் ஆகும். நம்ம அதை பார்க்கலாம் எக்ஸாம்பிளோட. இஃப் த டேபிள் இஸ் எம்டி, ஹையஸ்ட் வேல்யூ இல்லாமல் டேபிள் எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா வேல்யூ 1 வில் பி யூஸ்டு. நிறைய வேல்யூஸ் இருந்துச்சுன்னா ஹையஸ்ட் வேல்யூவோட 1 இன்க்ரிமெண்ட் பண்ணி செட் பண்ணிக்கும். வேல்யூஸ் எதுவுமே இல்லைன்னா இட் வில் செட் த வேல்யூ டு 1. சரியா? ஸோ இப்போ நம்ம ஒரு SQLite 3-ஐ இம்போர்ட் பண்ணியாச்சு, ஒரு டேட்டா பேஸ் கூட அதை கனெக்ட் பண்ணியாச்சு, கர்சர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. க்ரியேட் பண்ணதுக்கப்புறமேட்டு ஒரு டேபிளும் க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த டேபிளில் எப்படி வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, to populate, that is adding records, the table insert command is passed to SQLite. எந்த கமாண்ட் யூஸ் பண்ணுவோம், நம்ம யூஸ்வலி insert command யூஸ் பண்ணி தான் ஒரு டேபிளுக்கு வேல்யூஸ் பாஸ் பண்ணுவோம். execute method executes the SQL command to perform some action. நம்ம cursor ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி execute அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணோம்னா தான்
அந்த கமாண்ட் என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். The following example is a complete working example. To run the program you will either have to remove the file or uncomment the drop table. இதை நான் உங்களுக்கு ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது நான் சொல்லித்தரேன். Let us open a new file. First என்ன பண்ணணும், first we need to import SQLite 3 and then என்ன பண்ணணும், இப்போ ஒரு டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணணும். கனெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு SQLite 3.connect. ஒரு டேட்டாபேஸ் நேம் தரேன். இந்த டேட்டாபேஸ் இல்லை அப்படின்னா இது கிரியேட் பண்ணிக்கும், ஆல்ரெடி கிரியேட் ஆயிருந்துச்சுன்னா அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கும். ஓகே, ஸோ ஒரு கனெக்ஷன் நான் கிரியேட் பண்ணிட்டேன் டேட்டாபேஸோட. அடுத்து ஒரு கர்சர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன் யூஸிங் த கர்சர் ஃபங்க்ஷன். இந்த கனெக்ஷன் அப்படிங்கிறதோட ஒரு கர்சர் ஃபங்க்ஷனை கால் பண்ணேன் அப்படின்னா அது கர்சர் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிக்கும். ஓகே, தென் இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிட்டோம், அதை கனெக்ட் பண்ணிட்டோம், அண்ட் தென் கர்சர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ ஒரு SQL கமாண்ட் எழுத போகிறோம். டைரெக்டாக எழுத முடியாது, ஒரு வேரியபிளுக்கு தான் அசைன் பண்ண முடியும். SQL கமாண்ட் ஈக்குவல் டு create table student. என்னோட டேபிள் நேம் என்ன, ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்டூடெண்ட். இதில் காலம்ஸ் என்ன செட் பண்ணுறேன்னா, ரோல் நம்பர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் காலம். அதை நான் என்னவா செட் பண்ணுறேன், இன்டீஜர் ப்ரைமரி கீயாக செட் பண்ணுறேன். டேட்டா டைப் இன்டீஜராக இருக்குது, அதை நான் ப்ரைமரி கீயாக செட் பண்ணுறேன். அண்ட் ஸ்டூடெண்ட் நேம் அது என்னவா இருக்குது, வேர்கேர் கொடுத்துட்டு அதில் எத்தனை கொடுக்கலாம், 20 லெட்டர்ஸ் தர மாதிரி செட் பண்ணுறேன். அண்ட் தென் ஜெண்டர் அப்படின்னு ஒரு காலம் கிரியேட் பண்ணுறேன். ஜெண்டர் வில் பி கேரக்டர் ஆஃப் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ புக்கில் நிறைய கொடுத்துருக்காங்க, நான் பட் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ட்ரிப்பிள் கோட்ஸில் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம். க்ளோஸ் த ட்ரிப்பிள் கோட்ஸ். எப்பயும் என்ன பண்ணணும், யூஸிங் த கர்சர் ஆப்ஜெக்ட் we need to execute the SQL command. ஒரு SQL கமாண்ட் எழுதி அதை ஒரு வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கோம், அதை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா தான் இந்த கமாண்ட் என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது வரைக்கும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஸோ ஃபைல் சேவ் பண்ணிக்கிறேன் அண்ட் தென் ரன் பண்ணுறேன். ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. என்ன நேமில் க்ரியேட் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா, நம்ம அகாடமி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இட் இஸ் அன் டேட்டாபேஸ் ஃபைல். அகாடமி அப்படிங்கிற நேமில் ஒரு டேட்டாபேஸ் ஃபைல் என்ன ஆயிடுச்சு, இப்போ நமக்கு கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன பண்ணிட்டோம், SQLite 3 இம்போர்ட் பண்ணியிருக்கோம், ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம், கர்சர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதில் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம். எக்ஸிக்யூட் அப்படின்னு கொடுத்ததுனால இது வரைக்கும் இப்போ ரன் ஆகிடுச்சு. இப்போ நான் இப்போ திரும்ப இன்னொரு டைம் ரன் பண்ணி பார்க்குறேன் இதை. ஸோ என்ன சொல்லுது, டேபிள் ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்.
ஸோ நம்ம இங்கே கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன சொல்லுது, ஸ்டூடெண்ட்ங்கிற டேபிள் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்றது. இதில் நம்ம இன்னும் நிறைய ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுனால என்ன தரேன்னா cursor டாட் எக்ஸிக்யூட். ஒரு டேபிளை டெலீட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன கமெண்ட் தருவோம், drop command is used to delete a table. ஒரு drop command யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், டேபிளை delete பண்ணிக்கிறேன். drop table name என்ன, student. ஸோ இப்போ என்ன ஆகிடும், ஒரு தடவையும் கிரியேட் டேபிள் சொல்லும்போது அது எரர் காமிக்காது, டேபிளை டெலீட் பண்ணி விட்டுரும். சரி, இப்போ எந்த எரருமே சொல்லலை, டேபிள் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு சொல்ல. ஏன்னா வந்து டேபிளை டெலீட் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம், கிரியேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இந்த டேபிளுக்கு நம்ம வேல்யூஸ் செட் பண்ணுவோம். ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு, அந்த டேபிளில் என்னென்ன காலம்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ SQL command ஒரு வேரியபிள் ஈக்குவல் டு insert command யூஸ் பண்ணால் தான் ஒரு டேபிளில் நம்ம என்ன பண்ண முடியும், வேல்யூஸ் இன்சர்ட் பண்ண முடியும். insert into table name என்னென்ன காலம்க்கு நம்ம செட் பண்ண போகிறோம், roll number, student name, gender. ஸோ இந்த 3 வேல்யூக்கு நம்ம வேல்யூ கொடுக்க போகிறோம். க்ளோஸ் அண்ட் வேல்யூஸ் இன்சர்ட் இன்டூன்னு சொல்லிவிட்டு என்னென்ன காலம்னு சொல்லிவிட்டு அந்த காலம்குள்ளே வேல்யூஸ் கொடுக்குறோம். வேல்யூஸ் ரோல் நம்பருக்கு நான் என்னென்னு தரேன், நல் அப்படின்னு தரேன். ஸோ நல்லோட ஒர்க் என்னென்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இது நம்ம ப்ரைமரி கீன்னு கொடுத்துருக்கிறதுனால ஃபஸ்ட் நம்பராக இருந்தால் அதை 1ன்னு எடுத்துக்கும், அடுத்தடுத்து வரதை ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே வரும், ஹையஸ்ட் வேல்யூவோட ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ அதை நான் நல் அப்படின்னு தரேன். நேம் என்னென்னு தரேன், அக்ஷய் அப்படின்னு தரேன். let us take the example given in the book. and gender என்னென்னு தரேன் அப்படின்னா மேல் அப்படின்னு தரேன். இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். and then என்ன பண்ணணும், every time we have to call the cursor command, cursor dot execute SQL command அப்படின்னு சொல்லிடணும். அப்போ தான் அந்த கமாண்ட் என்னாகும், ரன் ஆகும். ஓகே, ஸோ இதே ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணுறோம் அண்ட் இன்னொரு வேல்யூ இன்சர்ட் பண்ணுறதுக்கு நம்ம அதே லைனே நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சாரி, ஸோ செகண்ட் வேல்யூ நான் என்னென்னு தரலாம், அக்ஷய்க்கு பதில் ஆஷிக் அப்படின்னு தரேன், மேல் அப்படின்னு சொல்கிறேன். எவ்ரி டைம் என்ன பண்ணணும், இந்த கர்சர் கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணணும். தென் ஒன்லி த டேட்டாபேஸ் கமாண்ட் வில் கெட் எக்ஸிக்யூட்டட். எக்ஸிக்யூட் SQL கமாண்ட் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அப்போ தான் இந்த SQL கமாண்ட்குள்ளே இருக்கிறத ரன் பண்ணும் இது. ஓகே, அண்ட் ஆஃப்டர் திஸ் என்ன பண்ணணும்னா we have to give connection dot commit is to permanently save your modifications in the table. ஓகே, commit என்ன பண்ணும், சேவ் பண்ணிக்கும். and then connection என்ன பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணுறோம். connection dot close. ஸோ நமக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் ஆகி அதில் ஒரு டேபிள் கிரியேட் ஆகி டேபிளுக்குள்ளே வேல்யூஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணிட்டோம். இந்த வேல்யூஸ் எல்லாம் இன்சர்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம என்ன தருவாங்க, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் அப்படின்னு தருவோம் இல்லையா. சேம் தான் இங்கே, பட் என்ன தரணும், ஒரு வேரியபிள் உள்ள
என்ன தரணும்? ஸோ டைரெக்டாகவே நம்ம கொடுத்துடலாமா? cursor dot execute within triple quotes select star from table name. நம்மளோட டேபிள் நேம் என்ன? ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேபிள் நேம்லேருந்து வேல்யூஸை வாங்கிட்டு வா. ஸோ டேட்டாவை ஃபெச் பண்ணணும். அதை நமக்கு எப்படி ஷோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிசல்ட் ஈக்குவல் டு cursor dot fetch all அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையும் ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்குள்ளே செட் பண்ணி வச்சுக்கோம். ஃபார் எவ்ரி வேரியபிள் இன் ரிசல்ட் எல்லா நிறைய இருக்கும் இல்லையா, ஃபார் எவ்ரி ரோ இன் ரிசல்ட் என்ன பண்ணும் அப்படின்னா print the r. ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. இப்போ நம்ம என்ன பண்ணணும், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்னா இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோம். கலெக்ட் பண்ணி ஃபெச் ஆல் கமாண்ட் கொடுத்தோம்னா ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கும். ஃபார் எவ்ரி ரோ இன் ரிசல்ட் பிரிண்ட் த ரிசல்ட்னு சொல்ல போகிறோம். அண்ட் we are going to run it. ஸோ see ஃபஸ்ட்டு ரோ, ஃபஸ்ட்டு ரெக்கார்ட், செகண்ட் ரெக்கார்ட் எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகுது. Once more listen to the program. First import the SQLite 3 and then create a connection with the database. ஒரு cursor object create பண்ணிக்கணும். இந்த 3 லைனுமே very very important and it is common for all the programs. Then உனக்கு என்ன cursor, என்ன SQL command execute பண்ணுமோ, ஒரு create table, insert table யூஸ் பண்ணிவிட்டு அதை டிஸ்பிளே பண்ணணும்னா ஃபெச் ஆல் யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணலாம். ஃபைனலி யூ ஹேவ் டு கமிட், சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் கனெக்ஷன். திஸ் இஸ் ஹவு யூ கேன் எக்ஸிக்யூட் த SQL கமாண்ட்ஸ் இன் பைத்தன் ப்ராம்ப்ட். ஓகே, ஸோ அதோட எக்ஸாம்பிள் தான் இது. அஃப்கோர்ஸ் இன் மோஸ்ட் கேசஸ் யூ வில் நாட் லிட்ரலி இன்சர்ட் டேட்டா இன்ட்டு, இதில் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரோக்ராம்லேயே டேட்டாவை கொடுத்து இன்சர்ட் பண்ணுறோம். பட் மோஸ்ட் கேசஸில் அப்படி இருக்காது. என்ன மாதிரி இருக்குன்னா, யூ வில் ரேதர் ஹேவ் லேட் ஆஃப் டேட்டா இன் சம் டேட்டா டைப். ஒரு டிக்ஷனரிக்குள்ளே இருக்கலாம், ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கலாம், விச் ஹேஸ் டு பி யூஸ்ட் as an input of the insert statement. அது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, import SQLite 3ங்கிறது காமன். ஒரு கனெக்ஷன் க்ரியேட் பண்ணுறோம், கர்சர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். இங்கே ஒரு லிஸ்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரெக்கார்ட், செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்துன்னு 5 ரெக்கார்ட் ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. இது எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸை ஒரு டேபிளுக்குள்ளே நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணுறோம் பார்த்தோம்னா, ஃபார் எவ்ரி லிஸ்ட் இன் ஸ்டூடெண்ட் டேட்டா, இதில் இருக்கிற ஒரு லிஸ்ட்டையும் என்ன பண்ணணும்னா இன்சர்ட் இன்டு த ஸ்டூடெண்ட். ஃபஸ்ட்டு வேல்யூ ரோல் நம்பராக இருக்கும், அடுத்து நேம், கிரேட், ஜெண்டர், ஆவரேஜ் அண்ட் பர்த் டேட் இருக்கும். இந்த காலம்ஸில் இன்சர்ட் பண்ணணும். இதோட வேல்யூஸ் என்னவாக இருக்கும்னா, தீஸ் ஆர் கால்ட் அஸ் பிளேஸ் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வேல்யூவில் நல் இருக்குது, அடுத்து ஒரு பிளேஸ் ஹோல்டர், எல்லாமே பிளேஸ் ஹோல்டர் செட் பண்ணியிருக்கோம். இந்த பிளேஸ் ஹோல்டரோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லிஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு வேல்யூவை கொண்டு போய் நேம் அப்படிங்கிற காலமில் செட் பண்ணு. நேம் இங்கே இருக்கு இல்லையா, ஸோ P0 அப்படின்னா லிஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு எலமெண்ட், P1 அப்படின்னா லிஸ்ட்டில் இருக்கிற செகண்ட் எலமெண்ட், P2னா லிஸ்ட்டில் இருக்கிற தேர்ட் எலமெண்ட், P3னா லிஸ்ட்டில் இருக்கிற ஃபோர்த் எலமெண்ட், P4னா லிஸ்ட்டில் இருக்கிற ஃபிஃப்த் எலமெண்ட். ஃபஸ்ட்டு எலமெண்ட் நல்லா இருக்குது, ஸோ அங்கே எதுவுமே வேல்யூ கொடுக்கல. ஸோ லிஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை கொண்டு போய் நேமில் செட் பண்ணுறோம். ஸோ நேம் ஈக்குவல் டு P0. லிஸ்ட்டில் இருக்கிற செகண்ட் எலமெண்ட்டை கிரேடில் செட் பண்ணுறோம். ஸோ கிரேட் ஈக்குவல் டு P1. ஜெண்டர் ஈக்குவல் டு P2. ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு வேல்யூவும் எங்கே வந்து ஸ்டோர் ஆகிடும், நேமில், கிரேடில், ஜெண்டரில், ஆவரேஜில், பர்த் டேட்டில் ஸ்டோர் ஆகிடும். அது இந்த இடத்துல போய் டேபிளில் இன்சர்ட் ஆகிடும். ஸோ இது வந்து லிஸ்ட்லேயோ ஒரு டிக்ஷனரியிலேருந்தோ வேல்யூஸை நம்ம ஒரு டேபிளில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்மேட் நமக்கு யூஸ் ஆகுது. அண்ட் ஃபைனலி யூ ஹேவ் டு எக்ஸிக்யூட் த SQL கமாண்ட். இந்த SQL கமாண்டை நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அப்போ தான் ரன் ஆகும். கமிட், சேவ் அண்ட் க்ளோஸ் த கனெக்ஷன். ஸோ நம்ம ப்ரோக்ராம்குள்ளேயே வேல்யூஸ் கொடுத்து இண்டிவிஜுவலாக எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஒரு லிஸ்ட்லேருந்து வேல்யூஸை கொண்டு போய் எப்படி ஒரு டேபிளில் செட் பண்ணுறோம் இன் பைத்தன் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அடுத்து query பண்ணுறோம். queryingனா என்னது, ஒரு டேட்டாவை கெட் பண்ணுறோம்.
எப்படி டேட்டாபேஸ்லேருந்து பைத்தன் மூலியமாக ஒரு டேட்டாவை வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா the time has now come now to finally query our table. ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு, அதில் வேல்யூஸும் இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ அதில் இருக்கிற வேல்யூஸ் வாங்கணும் அப்படின்னு என்ன பண்ணணும்? fetching the data from a record is simple as inserting them. insert பண்ணுறது எவ்வளோ சிம்பிளோ likewise fetching the data is also very very simple. The execute method uses the execute command, SQL command to get all the data from the table. execute method தான் இதுலேயும் ஹெல்ப் பண்ண போகுது. என்ன பண்ண போகிறோன்னா select query. Select is the most commonly used statement in SQL. Select statement in SQL is used to retrieve or fetch data from table in a database. டேட்டாபேஸில் இருக்கிற ஒரு டேபிள் கிட்ட டேட்டா வாங்கணும் அப்படின்னா we have to make use of the select command. இதோட syntax என்ன அப்படின்னு பார்த்தோம்னா select star from table name. ஸோ நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் இல்லையா, select star from table name and all the data can be fetched in an object in the form of list of list. எல்லாமே என்னவா ஸ்டோர் ஆகிருக்கும்? லிஸ்ட்டாக ஸ்டோர் ஆகிருக்கும். இஃப் யூ ரன் திஸ் ப்ரோக்ராம், நம்ம இங்கே எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும் போதே பார்த்தோம், ஒரு வேல்யூ என்னவா ஸ்டோர் ஆகிருக்கு? லிஸ்ட்டாக ஸ்டோர் ஆகும். If you run this program, you would get the following result depending on the actual data. It should be noted that the database file that will be created will be in the same folder as that of Python file. Python file, நம்மளோட Python file எந்த ஃபோல்டரில் இருக்குதோ அதே ஃபோல்டரில் தான் என்ன கிரியேட் ஆகும்? டேட்டாபேஸ் ஃபைலும் கிரியேட் ஆகும். என்னோட பைத்தன் ஃபைல் எங்கே இருக்கோ அதே ஃபோல்டருக்குள்ளே தான் டேட்டாபேஸ் ஃபைலும் கிரியேட் ஆகும். If we wish to change the path of the file, change the path while opening the file. ஸோ ஓப்பன் பண்ணும்போதே நம்ம இங்கே கொடுக்கும் போதே பாத் நேம் என்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம பார்த்ததே தான். ஸோ கர்சர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்னு சொல்லிக்கிறோம். அது எல்லா டேட்டாவையும் வாங்கி வச்சுக்கோம். அந்த எல்லா டேட்டாவையும் கொண்டு போய் ஆன்சர் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் ஃபெச் ஆல்ங்கிற ஃபங்க்ஷன் மூலிமா, ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ணி ஃபெச் ஆல் எல்லா டேட்டாவையும் ஆன்சருங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். ஃபார் எவ்ரி ரோ இன் த ஆன்சர் வேரியபிள் பிரிண்ட் த ரோ அப்படின்னு சொன்னோம்னா எல்லாமே பிரிண்ட் ஆகிடுது. ஸோ டிஸ்பிளேயிங் ஆல் ரெக்கார்ட்ஸ் யூஸிங் ஃபெச் ஆல் கமாண்ட். ஃபெச் ஆல் கமாண்ட் கொடுத்தோம்னா எல்லா ரோஸுமே, ஸோ நம்ம எத்தனை ரோஸ் இன்சர்ட் பண்ணோம் நம்மளோட டேபிளில்? ஸோ 1 2 2 ரோ இன்சர்ட் பண்ணோம். நம்மளோட அவுட்புட்லேயும் 2 ரோ டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஃபெச் ஆல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னா இட் டிஸ்பிளேஸ் ஆல் த ரோஸ் இந்த வேரியபிள் எத்தனை ரோஸ் இருக்குதோ அது எல்லா ரோஸுமே பிரிண்ட் ஆகிடும். சப்போஸ் எனக்கு ஒரே ஒரு ரோ மட்டும்தான் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஐ கேன் மேக் யூஸ் ஆஃப் ஃபெச் ஒன் கமாண்ட். சி எப்படி இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபெச் ஆல் அப்படிங்கிறத நான் கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ண என்ன பண்ணணும்? ஹேஷ் முன்னாடி கொடுத்தோம்னா தட் வில் பி ஏ கமெண்ட் தட் வில் நாட் ரீட் பை த பைத்தன். ஹேஷ் கொடுத்துட்றேன். இப்போ நான் ஃபெச் ஒன் கமாண்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் கொடுத்துட்டு வேரியபிள் ஏதோ ஒரு வேரியபிள் நேம் ஈக்குவல் டு கர்சர் டாட் ஃபெச் ஒன் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நான் கமாண்ட் ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். திஸ் இஸ் அன் வேரியபிள் கர்சர் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ஃபெச் ஒன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அண்ட் அதில் என்ன ஸ்டோர் ஆகுதோ அதை எனக்கு டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். பிரிண்ட் ரிசல்ட், அந்த ரிசல்ட்டுங்கிற வேரியபிள் என்ன ஸ்டோர் ஆகிருக்கோ அதை எனக்கு டிஸ்பிளே பண்ண சொல்கிறேன். see what happens. ஸோ எனக்கு ஒரு ரோ மட்டும் டிஸ்பிளே ஆயிருக்கு. என்ன ஃபெச் ஆல் யூஸ் பண்ணும்போது எல்லா ரோஸுமே டிஸ்பிளே ஆச்சு. ஃபெச் ஒன் யூஸ் பண்ணும்போது எனக்கு சிங்கிள் ரோ மட்டும் டிஸ்பிளே ஆகுது. ஸோ த ஃபெச் ஒன் மெத்தட் ரிட்டர்ன்ஸ் த நெக்ஸ்ட் ரோ ஆஃப் த query ரிசல்ட். ஸோ query பண்ணும்போது கிடைக்கிற நெக்ஸ்ட் ரோ இல்லை அப்படின்னா அது என்னன்னு எடுத்துக்கும்? நன், இன்கேஸ் தேர் இஸ் நோ ரோ லெஃப்ட். ஸோ நம்ம ஃபெச் பண்ணும்போது அடுத்து இருக்கிற ரோவை எடுத்துக்கும். அடுத்த ரோ இல்லை அப்படின்னா அது என்னென்னு எடுத்துக்கும்? நன் அப்படின்னு எடுத்துக்கும். திஸ் இஸ் தி யூஸ் ஆஃப் ஃபெச் ஒன். ஸோ இந்த ஃபெச் ஒன்னில் ஒரு லூப் போட்டோம்னாவே என்ன ஆகிடும்? எல்லா ரெக்கார்டுமே டிஸ்பிளே ஆகும். எப்படி ஒரு லூப் போட்டோம்னா எல்லா ரெக்கார்டுமே டிஸ்பிளே ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இங்கே ஒரு லூப் போடலாம். ஒரு வைல் லூப் யூஸ் பண்ணி வைல் ரிசல்ட் இஸ் not none.
ஸோ நன் எப்போ இருக்கும், அடுத்த ரெக்கார்ட் இல்லைன்னா நன் அப்படிங்கிற வேல்யூ செட் ஆகும். ஸோ அடுத்த ரெக்கார்ட் இல்லாத வரைக்கும் நீ என்ன பண்ணு அப்படின்னு சொல்கிறேன்னா என்ன பண்ணணும், பிரிண்ட் ரிசல்ட் எல்லா ரோஸையும் பிரிண்ட் பண்ணு, அடுத்து இருக்கிறது எல்லாமே பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். எந்த ஃபங்க்ஷனை, லூப்குள்ளே ரிசல்ட் ஈக்குவல் டு கர்சர் டாட் fetch 1 அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா it displays all the rows in the table. fetch 1 மட்டும் கொடுத்தோம்னா it displays the next row after querying னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ரோ இல்லைன்னா வேல்யூ என்ன ஆகிடும், நன் ஆகிடும். ஸோ இதையே ஒரு லூப்பில் போடுறோம். ரிசல்ட்டில் வந்து நன் அடுத்த ரோ இல்லை அப்படின்னா மட்டும் என்ன பண்ணணும், அடுத்த ரோ நன்னா இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ரோ இல்லைன்னா தான் வேல்யூ நன்னாக இருக்கும். நெக்ஸ்ட் ரோ இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் தட் ரோ அண்ட் மறுபடியும் அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். ஸோ ரெண்டு ரோவையும் பிரிண்ட் பண்ணோட்டி மறுபடியும் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இதோட வேல்யூ என்னவாக இருக்கும், நன்னாக இருக்கும். நன்னாக இருந்துச்சுன்னா லூப்குள்ளேயே வராது. நாட் நன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, நன்னாக இருந்துச்சுன்னா லூப்குள்ளே வராது. இட் வில் கம் அவுட் ஆஃப் த லூப். ஸோ 1 or 2 times நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் இட். ஓகே, ஸோ fetch all என்ன பண்ணும், it fetch all the rows. fetch 1 என்ன பண்ணும், it returns the next row of a query or none in case there is no row left. இந்த ரோமே இல்லைன்னா என்ன டிஸ்பிளே பண்ணும், none அப்படின்னு டிஸ்பிளே பண்ணும். கர்சர் டாட் fetch many, fetch all, fetch 1 மாதிரி இன்னொன்று இருக்குது. fetch manyன்னு கொடுத்தோம்னா நம்ம எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் கேட்குறோமோ அத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் இதில் டிஸ்பிளே பண்ணும். சி, ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அண்ட் தென் என்ன பண்ணணும், fetch many அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணும். இஸ் கர்சர் டாட் fetch many அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். fetch manyக்குள்ளே நம்ம எத்தனை லைன் கொடுக்குறோமோ அத்தனை லைன் டிஸ்பிளே ஆகும். ஸோ வேல்யூ எல்லாமே ரிசல்ட் அப்படிங்கிறதுல ஸ்டோர் ஆகிருக்கும். fetch many of 2 அப்படின்னு தந்தோம்னா 2 ரோ எனக்கு இப்போ டிஸ்பிளே ஆகும். ஸோ 2 ரோ எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ 1 கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு. ஸோ ஒரு வேல்யூ மட்டும் டிஸ்பிளே ஆகுது. fetch manyங்கிறதுல நம்ம என்ன வேல்யூ பாஸ் பண்ணுறோமோ அத்தனை நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இங்கே டிஸ்பிளே ஆகும். திஸ் இஸ் த யூஸ் ஆஃப் fetch many. டிஸ்பிளேயிங் ஸ்பெசிஃபைட் நம்பர், நம்ம என்ன ஸ்பெசிஃபை பண்ணுறோமோ அத்தனை ரெக்கார்ட்ஸ் டிஸ்பிளே பண்ண நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம், fetch many. மீதி எல்லாமே காமன் தான். இம்போர்ட் SQLite தெரியும், ஒரு கனெக்ஷன், கர்சர் ஆப்ஜெக்ட், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் சொல்லிவிட்டு fetch many எத்தனை ரெக்கார்ட் வேணுமோ அதை டிஸ்பிளே பண்ணலாம். இப்போ நமக்கு டிஸ்பிளே பண்ணும்போது சேம் லைனில் நமக்கு டிஸ்பிளே ஆகுது இல்லையா, சேம் லைனில் டிஸ்பிளே ஆகுது இன் fetch many. பட் 1 by 1 நமக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டேட்மெண்ட், இந்த ரிசல்ட்டில் செப்பரேட்டர் ஈக்குவல் டு /n அப்படின்னு கொடுத்துட்டோம்னா போதும். fetch many நான் இங்கே 2ன்னு தரேன். அண்ட் தென் என்ன பண்ணணும்னா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கிறது என்ன பண்ணணும்னா செப்பரேட்டர் யூஸ் பண்ணணும். செப்பரேட்டர் என்ன அப்படின்னா /n நியூ லைனுக்கு போகணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஒரு செப்பரேட்டர் யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ வைல் ரன். ஸோ எனக்கு என்னாச்சு, அடுத்த லைனில் அடுத்த லைனில் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. இங்கே பிரிண்ட் ரிசல்ட் கொடுத்துருக்கிறதுனால அங்கே டபுள் டைம் டிஸ்பிளே ஆகுது. ரன். ஸோ எனக்கு எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னா நெக்ஸ்ட் லைனில். ஸோ நார்மலாக fetch many கொடுத்தோம்னா சிங்கிள் லைனில் தான் டிஸ்பிளே ஆகும். நம்ம இங்கே செப்பரேட்டர் கொடுத்தோம் அப்படின்னா
என்ன ஆகும் நெக்ஸ்ட் லைனில் ஒரு ரெக்கார்டும் தனித்தனியாக டிஸ்பிளே ஆகும். So you have to understand it very clearly. Go through your book, you can easily understand what is given. Symbol, the star symbol is used to print the list of elements in a single line with space. Star symbol is used to print the list of elements with a space. To print all the elements in new line venumna we have to give /n respectively. Comma vinna comma kuduthikalam, /n vinna /n kuduthikalam. Okay, that's it for today's class. We'll meet in the next class. Thank you, students.